இந்த பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ரொட்டேட்டிங் கேக்கை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஆர்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலு. எதனால் இவ்வளோ ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேக் வீடியோ எடுத்தது நான் கிடையாது, கஸ்டமர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுற வீடியோ வந்து எனக்கு கஸ்டமர் வந்து வீடியோவாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த கேக்கில் வந்துட்டு என்னோட விருப்பப்படி விட்டுருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாமே இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு பர்டிகுலர் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேக் ரொட்டேட்டிங் பண்ணுறது, நடுவில் இருக்கிறது ஸ்பேஸரு, கேக்கோட கலர்ஸு, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு வந்து ஹைலைட் பண்ணதே. ஸோ கஸ்டமர் கேக் கட் பண்ணுறே போய் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பினஸோடு இந்த கேக் கட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்துட்டு 1.25 kg, டாப்பில் வந்துட்டு 3/4 kg, டோட்டலாக வந்துட்டு 2 kgல வந்து கேட்டிருந்தாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸருக்கு கீழே வந்து ரொட்டேட்டிங் மிஷின் வந்து வச்சுருக்கேன். இது எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாட்டமில் இருக்க கேக்குக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அந்த பட்டர் பேப்பருக்கு மேலே வந்து ரொட்டேட்டிங் மிஷின் வச்சுருக்கேன். அந்த ரொட்டேட்டிங் மிஷினில் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி சென்டரில் ஸ்பேஸர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சு டாப்பில் இருக்க கேக்கை வந்துட்டு தூக்கி வச்சுருப்பேன். ஸோ இப்படி வைக்கும் போது வந்து ஸ்ட்ராங்காக வந்து கேக்கு நீக்கும், கீழே ஏதாச்சும் குழந்தைங்க தள்ளினா கூட கீழே விழுகாது. அண்ட் ஸ்பேஸருக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது அழகாக வந்து நான் பிரிண்ட் அவுட் பண்ணி அழகாக கட் பண்ணி செட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் வித் லைட்டிங்ஸோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் மிஷின் வந்து லைட்டாக மறையிறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை கேக்கை சுற்றி வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த கேக் வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஸ்பெஷலானதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த கேக் வந்துட்டு முழுக்க என்னோட நாலேஜால் மட்டுமே நான் ரெடி பண்ண கேக்கு. நான் ரொட்டேட்டிங் மிஷின் கூட பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கஸ்டமர் வந்துட்டு எனக்கு எதுவுமே வந்து ப்ரெஷர் பண்ணவே இல்லை. இந்த கேக்கோட டிசைனை நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்தாலும் ஓகே, எனக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை மட்டுமே நம்பி இந்த கேக் ஆர்டர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான கஸ்டமருக்கு என்னால் எந்த அளவுக்கு வந்து கேக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ, டேஸ்ட் வைஸ்லையும் டிசைன் வைஸ்லையும் எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நான் அதை பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த இடத்துல ஹோம் பேக்கர்ஸாக எனக்கு இன்னொரு பெரிய ஹாப்பினஸ் என்னென்னா, இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கேக்குக்கான ப்ரைஸ் வந்துட்டு நம்ம இவ்வளோதான் சொல்லும் போது கஸ்டமர் வந்துட்டு ₹1 கூட மைனஸ் பண்ணாமல் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணாங்க. ஸோ அது எனக்கு வந்து பெரிய ஹாப்பினஸாக வந்துட்டு ஃபீல் ஆச்சு. இதுக்கு மேலே ஒரு ஹோம் பேக்கருக்கு வேறு என்னங்க வேணும்? இந்த மாதிரி ஸ்வீட்டான ஒரு 4 கஸ்டமர் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே போதும், நம்மளோட பேக்கிங் ஜர்னி வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து மாறிடும். அப்புறம் என்ன 2 years ஆஃப் பேக்கிங் ஜர்னியில் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபீட்பேக் ஷேர் பண்ண கஸ்டமர் இவங்களா தான் இருப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கை நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.